திரு, மகா, கருணா, இந்து இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்களோட திவ்யாவும் சேர்ந்திருக்காங்க. இப்ப நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு. பழசையெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் சண்டை போடுறத விட்டுட்டு, கருணா, திரு நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கோங்கன்னு திவ்யா சொல்றாங்க. அத கேட்டு இந்துவும் ஆமா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. திரு எனக்கு அண்ணன் மாதிரிங்கிறாங்க. மகா சொல்றாங்க கருணா எனக்கு அண்ணனே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்த பாசங்களோட உறவா நெருங்கின ஒரு நல்ல நண்பர்களாயிடுறாங்க. திரு, கருணா 2 பேரும் கை கொடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே இனிமே நாங்க 2 பேரும் எதுக்காகவும் எக்காரணத்தை கொண்டு சண்டை போட மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருப்போங்கிறாங்க. இங்க திவாகர் அப்படியே நினைவில்லாம இருக்காங்க. அங்க புவனா இஞ்சி சாறு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அத குடிச்சதும் திவாகர் எழுந்திருச்சு எனக்கு என்னாச்சு என்னாச்சுங்கிறாங்க. மாமா அதத்தான் நாங்களும் அப்ப இருந்து கேட்குறோம். என்ன கருமத்த குடிச்சு தொலைச்சிங்களோ நீங்க நினைவே இல்லாம கிடந்தீங்கங்கிறாங்க. இத கேட்டதும் திவாகர் பழசு நினைச்சு பார்க்குறாங்க. திவ்யா தானே அந்த கடையில வந்து சரியான ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அவள தானே தேடி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நடந்தது மட்டும் என்னால மறக்க முடியல. அந்த திவ்யாவ தான் நான் தேடுறேங்கிறாங்க. ஓ! அப்படியா? அவ இங்க தான் இருக்காளாங்கிறாங்க. ஆமா இந்த திருவிழால பார்த்த ஞாபகம் இருக்குங்கிறாங்க. அப்ப தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பவனா. வெட்டியூருக்குள்ளேயே பாரு அவள தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் திவ்யாவை தேடிக்கிட்டு போறாங்க. இங்க பார்த்தா கிருபா பொம்பளைகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த ஊர்ல இப்படி பரிவட்டம் கட்ட வச்சிட்டாளே. அதுலயும் அந்த வேலைக்கார பொண்ணு வந்து என்னமா பேச்சு பேசிட்டா. அவனால தான் இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இவளுக்கு மட்டும் வராம இருந்திருந்தா நமக்கு பரிவட்டம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கிருபா, இந்து, மகா, திவ்யா இவங்க 3 பேர்த்துலயும் சரியான கோவத்துல இருக்கும்போது அப்பதான் கஜேந்திரன் கிருபாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன கிருபா உன்னைய நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை போல இருக்குங்கிறாங்க. டே கஜா நானே டென்ஷன்ல இருக்கேன் கொஞ்சம் அமைதியா இருங்கங்கிறாங்க. எப்படி அமைதியா இருக்க முடியும்? ஒரு பொண்ணை கூட உன்னால தூக்க முடியல. சென்னையில பெரிய ஆளுன்னு சொல்லி உன்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த வேலையை கூட உன்னால கச்சிதமா முடிக்க முடியலையேன்னு சொல்லி கஜேந்திரன் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கிருபா இதை பாருடா நானே பெரிய டென்ஷன்ல இருக்கேன். நான் திருவிழாவுக்கு வந்திருக்கேன். எனக்கு கட்ட வேண்டிய பரிவட்டத்தை பொம்பளைங்க கட்டிக்கிட்டாளுங்க. பெரிய அவமானத்துல நான் தலை குனிஞ்சு நிக்கிறேங்கிறாங்க. அதுக்கு மேல நான் இங்க தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறேன் கிருபா. நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை தூக்கிட்டு வா. அப்பதான் நான் தளர்ந்து நிமிர்ந்து நிக்க முடியுங்கிறாங்க கஜேந்திரன். சரி அந்த பொண்ணோட போட்டோவை அனுப்பு. நான் உடனே கருணா கிட்ட சொல்றேங்கிறாங்க. ஆமா கருணா கருணாங்கிற ஆனா கருணானால எந்த வேலையும் முடிக்க முடியல. அவனுக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி பாத்தியா பாத்தியான்னு கேட்டுட்டே இருக்கேன். ஆனா அவன் என்னடானா போட்டோ வச்சுட்டே தேடிக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. அவனால ஒரு காரியம் ஆகாது. ஒரு மணி நடக்காது. இதை பார் கிருபா உன்னால முடியும்னா முடியும்னு சொல்லு. முடியாது நான் முடியாதுன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி கஜேந்திரன் ஒரு பக்கம் தீட்டும் போது அப்போ கிருபா நினைச்சு பார்க்குறாங்க. நான் தான் அந்த பொண்ணு போட்டோவை அனுப்புனேன். அவன் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். சரி நீ மறுபடியும் அந்த பொண்ணோட போட்டோவை அனுப்பு நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கிருபா. கஜேந்திரன் மகாவோட போட்டோவை அனுப்புறாங்க. கிருபா அப்பவே போட்டோவை பார்க்குறாங்க. ஓ இவதானா? இவனால தானே இந்த திருவிழாவில் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். இவளை தூக்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு கிருபா கஜேந்திரன்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு அங்கே இருப்பான். நீ ஒன்றும் கவலைப்படாத. அவளும் இந்த திருவிழாவில் தான் இருக்காங்கிறாங்க. இது கேட்ட கஜேந்திரன் அப்போ நீ நம்பலாமா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே திவ்யா திரு கிட்ட சொல்கிறாங்க இந்துவோட வீடு எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குன்னு தெரியுமா. நாங்கள் சின்ன வயசில் அந்த வீட்டில் ஓடி விளையாடி இருக்கோம் சாப்பிட்ருக்கோம் தூங்கியிருக்கோம். அப்படிப்பட்ட வீட்டை இன்னைக்கு யாரோ ஒருத்தர் அதை வந்து பாரா மாற்றிட்டாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த வீட்டை எப்படியாவது மீட் ஆகணுங்கிறாங்க திவ்யா. இப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது பணிகர் இந்துவுக்கு ஃபோன் பண்ணி உன் புருஷனுக்கு வந்த ஆபத்தை பற்றி உன்கிட்ட சொல்லணும். நான் பிரசன்னா போட்டு பார்த்தேங்கிறாங்க. இதை கேட்டு இந்து தனியாக போய் ஃபோனில் பேசிட்டு சரி நீங்கள் பேசிட்டு இருங்க நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பணிகர்கிட்ட என்னங்க ஐயா சொல்லுங்கள் ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க. ஆமாம் உன் புருஷனுக்காக நான் பிரசன்னா போட்டு பார்த்தேன். கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. உன் புருஷனோட உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க. இதை கேட்டு இந்து பதறி போயிடுறாங்க. ஐயா என்ன சொல்கிறீங்க? ஐயா திருவிழாவே முடிய போகும்போது நீ என்ன பிரச்சனை வரப்போகுது? நாங்கள் நீ ஊருக்கு கிளம்பிடுவோங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா உன் புருஷனுக்கு வந்த ஆபத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ரகசியமாக சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த இந்து பதறி துடிச்சு போயிடுறாங்க. இங்கே பார்த்தா மகாவுக்கும் ஃபோன் வருது. அக்கா நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் அப்படி போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் நீங்கள் வீட்டுக்கு போங்கங்கிறாங்க. அப்போ திவ்யாவும் திருவும் சரிங்கிறாங்க. மகா அந்த பக்கமாக வந்ததும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. டே குட்டி நீயா எப்படிடா இருக்கேன்னு கேட்குறாங்க. அக்கா நான் நல்லா தான்க்கா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? மாமாவும் கூட தான் இருக்காங்களாங்கிறாங்க. ஆமாண்டா அவரும் என் கூட தான் இருக்காங்கங்கிறாங்க மகா. அக்கா நீ மாமாவை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் போயிடாதக்கா மாமா கூடவே இரு. கஜேந்திரன் இந்த 2 நாளாக ஆளையே காணா. பெரியம்மா பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏதோ ஆபத்தை கொடுக்குற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. தயவு செய்து நீ தனியாக எங்கேயும் வந்துடாதக்கா. அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுதுன்னு குட்டி சொல்கிறாரு. பைரவர் ஃபோனு இப்போ தான் எனக்கு கிடச்சிது. அதனால தான்க்கா எடுத்துகிட்டு வந்து தனியாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சால் பைரவா வந்து ஃபோனை பிடிக்குவா என்னை அடிச்சிடுவான். அதனால நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். நீ பார்த்து பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஃபோனை வைக்கிறான். மகா என்ன நமக்கு ஆபத்து வரப்போகுது? அப்படி எதுவும் இருக்காது. அதான் விழாவே முடிஞ்சுது. திரும்பவும் திரு என் கூட தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு மகா டக்குன்னு திரும்புறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ரவுடி நிற்கிறா. எதிர்பார்க்கவே இல்லை. யார் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்குங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு ஒதுங்கணும்? உன்னைத்தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னதும் அப்படியே வாயை பொட்டி அப்படி தூக்கிக்கிட்டே காருக்கு பின்னாடி மகாவை தூக்கிட்டு போயிடுறாங்க.
அந்த பக்கமாக திரு கூட ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் திரும்பி பார்க்கல. மகாவும் முடிஞ்ச வரைக்கும் அனத்தி கூப்பிட்டு பார்க்குறாங்க. சத்தம் போட முடியாமல் கை காலெல்லாம் உதறி பார்க்குறாங்க. திரும்பவே இல்லை. ஆனால் அந்த ரவுடி எப்படியோ மகாவை வாயை அடித்து காருக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு வந்துடுறான். கிருபாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் சொன்ன பொண்ணை நான் தூக்கிட்டேங்கிறாங்க. சரி அப்படியா, இருக்கட்டும், நான் முக்கியமான ஆளாக கூட அனுப்புகிறேன், நீ கொண்டு போய் கஜேந்திரகிட்ட விட்டுட்டு வந்துருங்கிறாங்க. சரிங்க ஐயா அப்படின்ட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்போ கிருபா உடனே கருணாவுக்கு ஃபோன் பண்ணி, டே கருணா இங்கே வாடான்னு கூப்பிட்றாங்க. எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது கோயிலுக்கு பின்னாடி இருக்க வாடான்னு சொல்கிறாங்க. கருணாவும் கிருபாவை தேடிக்கிட்டு போகிறாங்க. அண்ணன் எதுக்குன்னு கூப்பிட்டீன்னு கேட்கும்போது, டேய் ஒரு பொண்ணை தூக்க சொன்னால அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான், நீ ஏதோ வேற ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த. இங்கே பார்த்தியா கஜேந்திரன் ஃபோன் பண்ணி என்ன மானக்கேடா பேசிகிட்டு இருக்கான் தெரியுமா, இந்த பொண்ணை தாண்டா தூக்கணும், இவ தாண்டா என்னோட பரிவட்டம் கட்டுறதை தட்டி விட்டுட்டா. பரிவட்டம் கட்டிட்டு மட்டும் இல்லாமல் இதே கோயிலுக்கு நீ வருஷம் பொண்ணுங்கள் தான் பரிவட்டம் கட்டணும்னு இவளுக்கு சட்டம் வச்சாளுகளை, இந்த சட்டம் வச்சவள்கள் தான் நான் தூக்கணும். இதை பார்த்தியா, இவளை கொண்டு போய் நீ கஜேந்திரகிட்ட சேர்த்திட்டு வந்துருங்கிறாங்க. கிருபா யோசிக்கிறாங்க. ஒருவேளை நான் மாட்டேன்னு சொன்னால் வேற ஆளை வச்சு கூட அண்ணன் அனுப்பினாலும் அனுப்பிடுவார். சரி நம்மளே தூக்குற மாதிரி தூக்கிடலாம், பாவம் என் தங்கச்சி இவளுக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன் அப்படின்னு நினச்ச கருணா, அண்ணா இவளை நான் தூக்கிடுற விடுங்கண்ணேங்கிறாங்க. அதெல்லாம் தூக்கியாச்சு. அதை பாரு, அந்த கருப்பு கலர் கார் நிற்கிட்டு பாரு, அதுக்கு பின்னாடி டிக்கியில் தான் இருக்கா, அவன் நிற்கிறான் பாரு, அவன் தான் தூக்கிட்டு வந்திருக்கான், அவன் கூட சேர்ந்து கொண்டு கஜேந்திரன் வீட்டில் விட்டுட்டு வந்துருங்கிறாங்க. அதை கேட்ட கருணாவும், சரி நம்ம போகலைன்னா வேற ஒரு ஆளை வச்சாவது அண்ணன் அனுப்பிச்சிடுவாரு, அதனால நானே போகிறதான் சரியாக இருக்கும்னு நினச்ச கருணா, நான் போயிட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிடா, நீ போகிறது வர்றது யாருக்கும் தெரிய வேண்டாம், நீ அந்த காரில் போய் அந்த பொண்ணை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அவங்ககிட்ட நான் சொன்னான்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லிடுறாங்க. சரிண்ணே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா தான் தங்கச்சியை எப்படி தான் மனசார நான் கழிச்சிட்டு போய் விடுவேன், இவன் நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கே விடாமல் பண்ணுறாங்களே, சரி பார்ப்போம் நம்ம கூடவே போய் எப்படியாவது காப்பாற்றி விட்டுடலாம் அப்படின்னு நினச்ச கருணா அந்த காரில் தான் போகிறாங்க. கருணாவை பார்த்ததுமே மகா கொஞ்சம் திருப்தியாக இருக்காங்க. அப்பாடா அண்ணன் கூட வராரு, இனி பயமில்லைன்னு நினச்சிட்டு போகிறாங்க. கருணா கார் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போனதும் இந்து பணிகரை பார்க்குறக்காக இங்கே வந்திருக்காங்க. மறுபடியும் பிரச்சனை போட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது கருணாவுக்கு பேராபத்து இருக்குது, அவன் பெரிய சிக்கலில் சிக்க போகிறான், அவனை காப்பாற்றணுன்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும். அவனை இன்னைக்கு வெளியில் வரைக்கும் கூப்பிட்டு இந்த சாமிக்கு முன்னாடி உட்கார வச்சு நீங்கள் சாமியோட மூல மந்திரத்தை சொல்லுங்கள், அவங்க 2 பேர்த்தோட உசிரியும் காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க பணிகர். இது கேட்டு இந்து, சரிங்க ஐயா இருங்க நான் அவனுக்கு கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கருணாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்து. ஆனால் கருணா ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. இவ எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிட்றா, நான் இவ பேச்சு கேட்டு அந்த பக்கம் போனால் மகாவுக்கு பேர் ஆபத்து, மகாவை விட்டுட்டு போகவும் முடியாது. இப்போ இந்து கூப்பிட்றான்னு அங்கே போனால் இவ்வளோ எதுக்கு தூக்குனின்னு 1008 கேள்வி கேட்பா. இதெல்லாம் தேவையா, சரி பேசாமல் அமைதியாக ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினச்சி ஃபோன் எடுக்காமையே வர்றாங்க கருணா. இந்து அவங்களுக்காக வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப ஓடி வந்து, ஐயா அவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா, அவனோட உயிருக்கு எந்த ஆபத்து வராமல் நீங்கள் தாங்க ஐயா காப்பாற்றணும். ஆமாம் இந்த இப்படி ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து காத்திருக்கே, இந்த ஆபத்துக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான பரிகாரமாக இருந்தாலும் சரி நான் செய்ய தயாராக இருக்கேன்னு இந்து பணிகர்கிட்ட கேட்கும்போது, அப்போ பணிகர் சொல்கிறாங்க, இதை பாருமா இதுக்கு கடுமையான பரிகாரம் ஒன்று இருக்குது, ஆனால் அது உன்னால் செய்ய முடியுமான்னு தெரியல, அப்படி இதை பாதையில் இடைவிட்டா எவ்வளோ பெரிய ஆபத்து நடக்குன்னு தெரியுமாங்கிறாங்க. ஐயா எல்லாம் தெரியும், என்னோட உயிரை விட எனக்கு கருணா உயிர் தான் முக்கியம், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன், தயவுசெய்து அந்த பரிகாரம் என்னங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கங்கிறாங்க. இதை பாருமா சொல்கிறது பெருசு இல்லை, அப்படி சொன்னாலும் நீ அதை செய்வியாங்கிறது தான் உறுதி, அந்த மாதிரி ஒரு முக்கியமான பரிகாரத்தை நீ செய்ய முடியுமா யோசிச்சுக்கோங்கிறாங்க. எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கடுமையான பரிகாரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ஆபத்தான பரிகாரமாக இருந்தாலும் சரி, அதை நான் கருணாவுக்காக செய்ய தயாராக இருக்கேன்னு இந்து கேட்குறாங்க. அப்போ பணிகர் மறுபடியும் பிரச்சனை போட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்து கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை செஞ்சுடுவாங்கன்னு வருது. இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கப்புறம் அவனோட உயிர் நல்லபடியாக இருக்குமா, அவனுக்கு எந்த ஆபத்து வராமல் இருக்க முடியுமான்னெல்லாம் கேட்குறாங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீ தெய்வத்து மேலே நம்பிக்கையை வச்சு இந்த பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுன்னு கேட்குறாங்க பணிகர். அப்போ இந்து உறுதியாக சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய நான் தயாராக இருக்கேன், அந்த பரிகாரத்தை மட்டும் சொல்லுங்கள், நான் செய்ய தயாராக இருக்கேங்கிறாங்க. சரிம்மா நீ தலையோட குளிச்சு புடவையை கட்டிக்கிட்டு 10 அடி ஆழத்தில் குழியை தோண்டி அங்கே சாமி இருக்கு பாரு, அந்த சாமியோட ஃபோட்டோவையும் வச்சு சாமிக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி அந்த தீப விளக்கு அணையாமல் விடிகிற வரைக்கும் நீ இந்த பரிகாரத்தை செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் ஓம் புருஷனை காப்பாற்ற முடியும். அதுவும் பூமிக்கு கீழே தாமா செய்யணும். அந்த பூமிக்கு கீழே செய்கிற பூஜையினால தான் பெரிய பலன் கிடைக்க போகுது. பூமிக்கு மேலே இருக்கிற ஓம் புருஷனை காப்பாற்ற முடியுங்கிறாங்க. இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன், என் புருஷனுக்கு யாராலும் எந்த ஆபத்து வராமல் இருந்தால் போதும்னு கேட்குறாங்க இந்து. கண்டிப்பாக நீ இந்த பூஜையை செய், அந்த அம்மனே உனக்கு துணை இருப்பான்னு சொல்கிறாங்க பணிகர். இதை கேட்ட இந்துவும் சரிங்கய்யா நான் இந்த பூஜையை ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை ஆரம்பிக்க போகிறாங்க இந்து.
புவனா வீட்டுக்கு போய் கிருபா கிட்ட சொல்கிறாங்க, திவாகர் மாமாவுக்கு இப்போ சரியாயிடுச்சு, இஞ்சி சாறு கொடுத்தேன்னா அவங்களுக்கு இப்போ நினைவு வந்துருச்சுங்கிறாங்க. இதை கேட்ட ஜெயந்திக்கு தூக்கி வாரி போடுது. அடி பாவி, நானே மயக்கத்தில் வச்சுருந்தேன், அந்த ஆளுக்கு இப்போ இஞ்சி சாரை கொடுத்து இப்போ தெளிய வச்சுட்டாலே, திவ்யாவுக்கு பேராபத்தாச்சு. ஐயோ, அந்த ஆள் மட்டும் திவ்யாவை பார்த்தா பெரும் பிரச்சனையாயிடும். இவன் வேற திவ்யாவையே சுற்றி சுற்றி கை காட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ என்னடானா போதை தெரிஞ்சதும் அவளை காட்டி கொடுத்துருவானே, இப்போ என்ன செய்யறது? இந்த கேரிக்கு வேற இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாலே, என்கிட்ட சொல்லாமல் இப்படி செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நாலு தட்டி தட்டி உட்கார வச்சிருப்பேன். முதல்ல இவளுக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினச்ச ஜெயந்தி என்னதான் சொல்கிறான்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே திவாகரை பற்றி போட்டு போட்டு கொடுக்குறாங்க. மாமா, திவாகர் மாமா என்னத்தை குடிச்சாருன்னு தெரியல, அவருக்கு இஞ்சி சாறு குடித்ததும் தெளிவாயிட்டாரு. அதுவும் பாரை யாரோ உடைச்சல்ல, ஒரு பொம்பளை வந்து அவரை அடிச்சல்ல, அவள் இந்த திருவிழாவில் தான் சுற்றிட்டு இருக்காளாம், அவளை பார்க்கறதுக்கு தான் போயிருக்காருங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நல்லதா போச்சு. ஆமாம், அவள் எங்கே இருக்கா உனக்கு தெரியுமான்னு கிருபா கேட்குறாங்க. தெரியுமே, எதிர்த்து வீட்டில் இருக்காளே அந்த திவ்யா, அவதாங்கிறாங்க. ஓ அவதானா, நம்மளுக்கு எதிராக பரிவட்டம் கட்டினவதானா? அப்போ திவாகர் ஒரு கை பார்த்துருவான், பார்க்கட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இந்துவோட ஃப்ரெண்டாவில் இருக்கா, அவளுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க புவனா. இந்த பக்கம் ஜெயந்தி எப்படியாவது இந்த ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடணுமே அப்படின்னு இந்த பக்கம் ஓடி வராங்க. ஐயோ, என்னது வீட்டில் யாருமே காணுமே, எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல. இந்துவுக்கு ஃபோன் பண்ணால் இந்துவோட ஃபோனும் சுவிச் ஆஃப்னு இருக்குது, மகா ஃபோனும் சுவிச் ஆஃப்னு இருக்குது. இப்போ திவ்யாவை நான் எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன்? அதுவும் யாரோட நம்பரும் எங்கிட்ட பேர் இல்லையே அப்படின்னு நினச்ச ஜெயந்தி, சரி நம்ம திருவிழா கூட்டத்திலே போய் தேடி பார்க்கலான்ட்டு அங்கே போகிறாங்க. திருவோட பாட்டி, தாத்தா, கவிதா 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரட்டும், நாம் ஊருக்கு கிளம்பலாங்கிறாங்க. சரி அந்த வேலைக்காரி மகாவையும் கூட்டிகிட்டு போகலாமல்ல, அவள் பாரு திவ்யா கூடவே ஒட்டிக்கிட்டு தெரியுறாங்கிறாங்க. பரவாயில்ல விடு கவிதா, திவ்யா கூட பிறந்த தங்கச்சி மாதிரியும் அக்கா மாதிரியும் 2 பேரும் அவ்வளோ நெருக்கமாக பழகுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக சப்போர்ட்டாக இருக்கிறது நல்லதுதானுங்கிறாங்க. நல்லது, ஆனால் திரு கூட திவ்யா சுற்றிட்டு இருக்கா, அவளுக்கு கட்டிக்க போகிறவ. ஆனால் இவளுக்கு என்ன வந்ததான், இவ எதுக்காக அவங்களோட ஒட்டிக்கிட்டே தெரியுறா? இதெல்லாம் தப்பல்ல வாங்குறாங்க கவிதா. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை, நாம் பார்த்து நினைக்கிறதா எல்லாம் இருக்குது. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்காங்க, அக்கா தங்கச்சியாகவும் இருக்காங்க. அதனால திவ்யா அவள் வரேன்னு சொன்னால் கூட விட்டுருக்க மாட்டா. அதனால தான் மகா அவளோடவே இருக்கா. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ கவிதா நினைக்கிறாங்க, நாம் நினச்சி வந்தது எதுவுமே நடக்கலை. எப்படியா திருவியும் திவ்யாவையும் போட்டு தள்ளிட்டு போகலான்னு பார்த்தோம், அதுக்கு இப்போ இடமில்லாமல் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இங்கே ஜெயந்தி பார்க்கும்போது எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க போல இருக்கு, பூட்டி இருக்கு. ஆனால் மகா என்னன்னு தெரியலையே. ஐயோ, மகாவை தூக்கிட்டு போயிருப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு ஜெயந்தி அங்கே திருவிழா கூட்டத்தில் ஓடி தேடிக்கிட்டு போகிறாங்க. ஒவ்வொருத்தரையாக பார்த்து பார்த்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்து பூஜைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. குழியை தோண்டி அதுக்கு கீழே தீபத்தை எடுத்துட்டு, அதுவும் மகா தீபத்தை கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சு சாமி பூஜையை ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க உட்காந்துருக்கிற அந்த குழிக்கு மேலே பெரிய பலகை ஒன்று போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் விடிஞ்சு தான் அந்த பலகையவே எடுக்க போகிறாங்க. பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சால் மட்டும்தான் கருணாவோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொன்னதுனால இன்று முழு கவனத்தோட அந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க. பூஜையும் நல்லபடியாக முடிச்சு தான் காலையில் வருவேன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஊர் மக்களில் பாதி பேரும் சேர்ந்து எல்லாருமே சாமியை கும்பிட்டு இந்த இந்து நல்லபடியாக பூஜையை முடிக்கணுங்கிறதுக்காக சாமி அலைக்கொட்டி அழைச்சி விட்டுட்டு திரும்ப எல்லாரும் பூஜையில் காத்திருக்காங்க. அப்போ தான் ஜெயந்தி ஓடி வந்து, ஐயா இந்துவை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்து இப்போ பூஜையில் உட்காந்துருக்கா. அதாவது பூமிக்குள்ளே குழியை பறித்து அங்கே தான் தீபம் ஏற்றி அந்த இடத்துக்கு பூஜை ஆரம்பிச்சிருக்கா. யாரும் அவளை தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு பணிகர் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜெயந்தி, ஐயோ என்னது பூமிக்கு கீழே குந்திருக்காளா? ஐயா அவளுக்கு மேலேயே இந்த பலகையை போட்டிருக்கீங்கிறாங்க. ஆமாம்மா, காலையில் 6 மணிக்கு மேலே, அதாவது சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்து மேலே வருவாங்கிறாங்க. அப்போது கருணாவுக்காக எவ்வளோ பெரிய விரதம் இருக்கா இந்த இந்து. கடவுளே, இவன் நல்லபடியாக விரதம் இருந்து இவளோட வேண்டுதல் பழிக்கணும், கருணா நல்லபடியாக திரும்பி வரணும், அந்த மகாவை எப்படியாவது காப்பாற்று கடவுளேன்னு ஜெயந்தி தான் எல்லாத்துக்காகவும் வேண்டிகிட்டு இருக்காங்க. இங்கே திவ்யா என்னன்னானே தெரியலையா அப்படின்னு அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ திவாகர் திவ்யாவை கடத்திட்டு போயிடுறாங்க. ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து, அம்மா ஃபோனை கொடுக்குறீங்களா, என் புருஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேங்கிறாங்க. திவ்யாவும் யதார்த்தமாக ஃபோனை கொடுத்துட்றாங்க. ஃபோன் வாங்கிட்டு போனால் அந்த அம்மாவையே காணா. என்ன இந்த அக்கா ஃபோனை வாங்கிட்டு போனாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு திவ்யா பின்னாடியே போய் பார்க்கும்போது அப்போ திவாகர் வந்து நிற்கிறாங்க. என்ன என் மேலேயே கையை வச்சியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி திவாகர் திவ்யாவை அடித்து அப்படி மயக்க மரத்தை கொடுத்து அவங்க காரில் கடத்திட்டு போகிறாங்க. எந்த பாரில் என்ன அவமானப்படுத்தினியோ அதே பாரில் வச்சு உன்னை அசிங்கப்படுத்த போகிற அப்படின்னு சொல்லி அந்த பாருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. திவ்யாவும் காருக்குள்ளே ஜம்முன்னு உட்காந்துட்டு போகிறாங்க. ஜெயந்தி தான் நாலாமலையும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறுறாங்க. மகாவையும் காணா, இப்போ இந்துக்கிட்டையும் பேச முடியாது, திவ்யாவையும் காணா. இப்போ என் புருஷன் எங்கே போனால் என்ன ஆனான்னு தெரியலையே, இப்போ அவனை கண்டுபிடிச்சா கூட திவ்யாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு திரும்பவும் ஜெயந்தி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே புவனா கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு, அப்பாடா எப்படியோ திவாகர் மாமாவை சரி பண்ணியாச்சு. திவாகர் மாமா எப்படியும் அந்த திவ்யாவை பழி வாங்கிடுவார். அதெல்லாம் பார்க்குறக்கு நல்லா ஓஹோன்னு இருக்கும், ஜேன்னு இருக்கும் அப்படின்னு ரகசியமாக பாடிக்கிட்டு வேறு இருக்காங்க. இதை பார்த்து ஜெயந்திக்கு வந்ததும் ஓங்கி அறையலாமா இல்லை உதைக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.